بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم بنفس أول بتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم فافعلوا الخير لعلكم تفلحون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் இந்த பிரபஞ்சங்களின் நிர்வாகி எல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் பெயரை கொண்டு இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் ஹாத்தமுன் நபி அல்லாவின் இறுதி தூதர் முஸ்லீம்களின் வாழ்வின் முன்மாதிரி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்வோடு தொடர்பான எல்லா விவகாரங்களையும் அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், சஹாபா தோழர்கள், அதே வழிநின்று வாழ்ந்த மனிதர்கள் மறுமை நாள் வரை அதே சுன்னாவின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹு தாலாவின் அருளும் அன்பும் எப்போதும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சூரிய உதயத்தில் சிறப்பான நாளான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக படைத்தவன் அல்லாஹு தாலாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்த வண்ணம் நேரகாலத்தோடு இப்பள்ளிவாளிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுமாறு ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அவனது ஏவல் விளக்கல்களை தெளிவாக புரிந்து அதனை சரியாக விளங்கி வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்குவா என்ற எரிபொருளினூடாக வாழ்வை ஒழுங்குபடுத்தி கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். தக்குவாவை கொண்டு நசிக செய்கின்றேன். நாஃபியுன் லி கைரிஹி, நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் நாம் வாழுகின்ற சமூகத்துக்காக, வாழுகின்ற ஊருக்காக, நாட்டுக்காக வாழுகின்ற வாழ்க்கையை இஸ்லாம் விரும்புகின்றது. மனிதர்கள் தங்களது வாழ்க்கையை இரண்டு வகையாக அமைத்து கொள்ளலாம். ஒன்று, நான் எனக்காக தனக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கின்றார்கள், அது மிகவும் குறுகிய வாழ்க்கை, சுருக்கமானது, மாத்திரமல்ல மிகவும் பலவீனங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் தனக்காக மாத்திரம் வாழுகின்ற வாழ்க்கையில் நிறைய சுயநலங்கள் கலந்திருக்கும். அப்படி ஒரு மனிதன் வாழுகின்ற வாழ்க்கை அவனுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து அவன் உலகத்தோடு முடிகின்ற நாளோடு அந்த வாழ்க்கை முற்று பெறுகிறது. மௌத்தாகியவுடன் அவனுடைய வாழ்க்கை முற்று பெற்றுவிடும். இது ஒரு வாழ்க்கை தான்.
இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது. நாம் நமக்காக மாத்திரமல்லாமல் நாம் ஒரு கொள்கைக்காக, ஒரு சிந்தனையை வாழ வைப்பதற்காக, நாம் வாழுகின்ற ஊருக்காக, சமூகத்துக்காக, நாட்டுக்காக என்று ஏனைய மனிதர்களை பற்றி யோசித்துக் கொள்கின்ற வாழ்க்கை, அது விசாலமானது, அது நீளமானது, அது நிரந்தரமானது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அதனை விளங்கப்படுத்துகின்றார்கள். அந்த வாழ்க்கை ஒரு மனிதனுடைய மனிதகுல வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முதல் அவனுடைய மௌத்தோடு அது முடிவுறாது. அது நீளமான ஒரு வாழ்க்கை. அவனுடைய மௌத்துக்கு பின்னாலும் அந்த வாழ்வு நிலையானதாக, நிரந்தரமானதாக, வாழுகின்ற ஒரு வாழ்வாக அது அமையும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அதனை விளங்கப்படுத்துகின்றார்கள். எனவே அப்படியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விசாலமானது என்ற கருத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பிரபஞ்ச படைப்புகளில் அல்லாஹு தாலாவிடத்தில் மிகவும் கண்ணியமான, மகத்தான, உயர்ந்த, மரியாதைக்குரிய, பாராட்டுக்குரிய ஒரு படைப்பென்றால் அது மனிதர்கள் தான். அது மனிதன் தனது வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்கின்றான் என்பதற்கேற்பதான் துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ்விடத்திலும் மனிதர்களாலும் அவன் உயர்ந்த, கண்ணியமான, அந்தஸ்துக்குரிய, மகத்தான ஒரு படைப்பாக பார்க்கப்படுவான். அவனுடைய வாழ்க்கையினுடைய போக்கில் மாற்றம் ஏற்படுகின்ற போது அந்த கண்ணியம் இழக்கப்படும். ஃபி அஸ்ஃபல சாஃபிலின், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மிகவும் கீழான ஒரு மனிதனாக மாற்றப்படுவான். எனவே கண்ணியமான படைப்பு கண்ணியமாக பார்க்கப்படுவதற்கு அவனுடைய வாழ்வு பற்றிய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் மிக முக்கியமானது. அதைத்தான் அல் குர்ஆன் நாஃபியுல் லிகைரிஹி, பயனுள்ள ஒரு மனிதனாக வாழுதல், ஏனைய மனிதர்கள் பிரயோசனப்படுகின்ற அளவுக்கு ஒரு மனிதனாக உலகத்திலே வாழுகின்ற அந்த வாழ்க்கையை கண்ணியமான வாழ்வாக குர்ஆன் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. அல்லாஹு தாலா சூரா ஹஜ்ஜில் 77வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ வஸ்ஜிது வஅபுது ரப்பக்கும், இறைவனோடு தொடர்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். சுஜூது செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள், இபாதத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வணக்கத்தினுடைய அடிப்படையான விடயங்களை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றான், ஃபஃஅலுல் கைர, நீங்கள் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபாக, வெற்றிகரமான ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஃபஃஅலுல் கைர், நன்மை செய்கின்றவர்களாக மாறுங்கள். இந்த அல் கைர் என்ற சொல்லுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் தப்சீரிலே விளக்கம் சொல்கின்ற போது விளங்கப்படுத்துகின்றார்கள், மனித நலனை மையப்படுத்தி உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற எல்லா செயற்பாடுகளும் அல் கைர் என்பதற்குள் வருகின்றது. ஏனைய மனிதர்களோடு தொடர்படுகின்ற எல்லா செயற்பாடுகளும் ஹைராக மாறும். மனிதனுக்கு பயன் தருகின்ற, ஒரு மனிதனால் பிற மனிதர்கள் பயன்பெறுகின்ற எல்லா விடயங்களும் ஹைரானது என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தூடா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு மனிதனுடைய வெற்றியின் இரகசியமாக, வெற்றிக்கான வழியாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்ற விடயம், நீங்கள் ஏனைய மனிதர்களுக்கு நாஃபியுல் லிகைரிஹி, ஏனைய மனிதர்களுக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக வாழுங்கள். நான் எனக்காக மாத்திரம் வாழாமல், நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் வாழாமல், நான் எனது குடும்பத்துக்காக என்று மாத்திரம் வாழாமல், மைக்கா மை பெட்ரல், எனக்குன்ற ஒரு ஸ்டைல் இருக்குது, அது என்னோட மாத்திரம்தான் இருக்கும் என்று தனது வாழ்வை சுருக்கி கொள்ளாமல், நான் ஏனையவர்களுக்காக, சமூகத்துக்காக, பிற மனிதர்களுக்காக வாழுகின்ற அந்த வாழ்வு விசாலமானது. அது வெற்றியின் அடிப்படையான ஒரு வழிமுறை என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதற்கு மிகவும் நெருக்கமான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களுடைய கண்முன்னே கொண்டு வருகிறேன். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸுக்கு ஒரு மனிதர் வருகிறார். அன்ன ரஜுலன் ஜா இலா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபியிடத்திலே வந்து கேட்டார்கள். 2 விஷயங்களை கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் யார்? வ ஐயு அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் என்ன யா ரசூலல்லாஹ் என்று இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வந்து கேட்டார். இந்த 2 விஷயத்தையும் பாருங்க. நானும் நீங்களும் உலகத்தில் வாழ்கிற எங்களோட வாழ்க்கையோட அல்டிமேட் ஆக உச்சகட்டமான ஆசை மீதான் என்ன? அல்லாஹ் விரும்புகிற ஒரு அடியானாக உலகத்தில் வாழணும், அல்லாஹ் விரும்புகிற அமல்களை செய்யணும். இந்த 2ஐயும் நாங்கள் செஞ்சால் அல்லாஹ்வோட விருப்பத்தையும் பெறலும், அல்லாஹ்வோட நேசத்துக்குரிய ஒரு மனிதனாகவும் மாறலும், அல்லாஹ்வுடைய கபூலியத்தையும் பெற்று நாளை மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்களுக்கென்று தயார்படுத்தி வைத்திருக்கின்ற சுவனத்தின் வாரிசுகளாக நாங்கள் மாறலாம். இந்த 2ஐயும் தான் அந்த மனிதர் அல்லாஹு தாலாவோட தூதரிடத்திலே கேட்கிறார். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் யார் யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாருங்கள். அல்லாஹ் விரும்புகின்ற அமல்கள் என்ன, அதனையும் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு இப்படி வழிகாட்டினார்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு பிரயோசனமான ஒரு மனிதன், ஏனைய மனிதர்களுடைய விஷயத்தில் அக்கறை காட்டுகின்ற மனிதன், அப்படியானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தனக்காக மாத்திரம் வாழுகின்ற மனிதன் அல்ல. தனக்காக மாத்திரம் ஒரு ஆள் வாழ்றது பிழையா? நான் ஏன பிள்ளைகள் ஏன குடும்பம் என்று வாழ்றது பிழையா? பிழையல்ல. ஆனால் நான் ஏன பிள்ளைகள் ஏன குடும்பம் என்று மாத்திரம் சுயநலமாக வாழ்வது தான் தவறி, அது அசிங்கம். அப்படியான மனிதர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதை இந்த வழிகாட்டலூடாக வந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் விரும்புகின்ற மனிதன் ஏனைய மனிதர்களை பற்றி யோசிக்கக்கூடியவன், ஏனைய மனிதர்களுக்கு பயனுள்ளவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் விரும்புகின்ற அமல்களை சொன்னார்கள். அல்லாஹ் விரும்புகின்ற அமல்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். முதலாவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் முதலாவது இத்ஹாலு சுரூரி அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது. அல்லாஹ் விரும்புகின்ற அமல்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள், ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது உண்டு. கஷ்டத்தோடு இருக்கிற மனிதர்களுடைய கஷ்டங்களை இலகுபடுத்தி அந்த பாரத்தை குறைப்பது, ஒரு கடனோடு இருக்கின்ற ஒரு மனிதனுடைய கடனை குறைப்பதற்கு உதவி செய்வது, பசியை போக்குவது, கடும் தாகத்தோடு ஓடி வருகின்ற மனிதனுடைய தாகத்தை நீக்குவதற்காக அவருக்கு நீர் புகட்டுவது, வழி தெரியாமல் வாழ்க்கையில் எங்கு செல்வது, எப்படி வாழ்வது, எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி பிள்ளைகளை நெறிப்படுத்துவது, எப்படி தொழில் செய்வது, எதை படிப்பது, எதை விடுவது, எது சரி எது பிழை என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டலை சொல்லிக் கொடுப்பது அல்லாஹ் விரும்புகின்ற அமல்கள். குருடன், செவிடன், ஊமையன் என்று சமூகத்திலே அப்படி அங்கவீனத்தோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு வழிகாட்டுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா விரும்புகின்ற அமல்கள் என்று மனித நலனோடு தொடர்பான விடயங்களை சொல்லிக்கொண்டே போனார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் ஏனையவர்களுக்கு பயனளிக்கக்கூடியவன். அல்லாஹ் விரும்புகின்ற அமல்கள் ஏனைய மனிதர்களோடு தொடர்பான இப்படியான பல விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்கள். இப்படி இந்த 2 விஷயத்தை வைத்து நாங்கள் வாழ்க்கையை பார்த்தா, அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு அடியானாக நான் வாழ்வது தான் வாழ்க்கையில் உச்சமான ஒரு விஷயம். அல்லாஹ் விரும்புகின்ற அமல்களை செய்வது தான் வாழ்க்கையின் ஒரு பெரிய அடைவு. அப்படி என்றால்
ஒரு மனிதன் நானும் ஏண்ட பாடும் என்று தனக்காக மாத்திரம் சுயநலங்களோடு உலகத்திலே வாழ முடியுமா? அப்படியாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய அடியானாக அவர் இருக்க முடியாது. ஏனையவர்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஆளாய்ப்பார் சரோலை. அப்படி ஏனைய மனிதர்களோடு தொடர்பான பல்வேறு விடயங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த நபித்தோழருக்கு வழிகாட்டினார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்பா அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, எனவே நாங்களும் வாழ்க்கையை 2 வகையாக அமைச்சு கொள்ளையிலும். எனக்காக மாத்திரம் அமைச்சு கொள்ளையிலும், நாஃபியுல் கைரிஹி அடுத்தாக்களுக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக அமைத்துக் கொள்ளலாம். முஸ்லீம் சமூகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹைர் அம்மத்துன்னு சொல்லுவோம். அந்த ஹைர் என்பதற்கு தஃப்சீரிலே சொல்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு நாகரிகமுள்ள மனித சமூகத்தை கட்டியெழுப்ப வந்த சமூகம் தான் முஸ்லீம் சமூகம். அந்த ஹைர் இந்த சமூகத்தில் நலவுகளை நாடுகின்ற சமூகம், நன்மைகளை வாழ வைத்து தீமைகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது, நல்ல மனிதர்களை உருவாக்குவது, மனித சமூகத்திலே எந்த மனிதனும் இடர்களோடு கஷ்டங்களோடு நெருக்கடிகள் இல்லாமல் எல்லோரையும் நல்ல நிலைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாகரிகமான சமூகத்தை உருவாக்குகின்ற சமூகத்துக்கான பேர் தான் ஹைர் உம்மத். அது முஸ்லீம் சமூகத்துக்கு இன்னொரு பேர். முஸ்லீம் சமூகம் குனிஞ்ச தலையோடு வாழ இயலாது. வந்தா பள்ளி, போனா வீடு, போனா ஜொப், வந்தா வீடு என்று அப்படி தனது வாழ்க்கை சுருக்கிக் கொள்ள முடியாது. அப்படி சுருக்கிக் கொள்கின்ற வாழ்க்கை மிகவும் பலகீனமானது. அதுதான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்ற வழிகாட்டல். அன்பத சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனைய மனிதர்களுக்கு பிரயோசனமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு நபிமார்கள் எத்தனையோ முன்னுதாரணங்கள். அதிலும் எங்களுடைய வாழ்வின் முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறருக்காக வாழ்ந்தார் என்பதற்கு எத்தனையோ ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவத்தின் அடிப்படையான விஷயமாக அல் குர்ஆன் சொல்கின்ற கருவே என்ன தெரியுமா? வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்தார்கள். அவர்கள் மனிதர்களுக்கு ரஹ்மத்தாக இருந்தார்கள். பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஏனைய எல்லா படைப்புகளுக்கு ரஹ்மத்தாக இருந்தார்கள். அப்படி ஏனைய எல்லா விடயங்களோடும் ரஹ்மத்தாக நடந்த ஒரு மாபெரும் தூதர் தான் எங்களுடைய வாழ்வின் முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் தன்னோடு மாத்திரம் தனது வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளவில்லை, ஏனைய மனிதர்களோடு எப்போது தொடர்பாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் சம்பந்தமான அக்கறையோடு எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிள், அந்த சமூக அக்கறை எந்த அளவுக்கு இருந்தார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆனில் நாங்கள் இன்றி ஓதுகின்ற சூரா அல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபல அல்லக பாஹின் நஃப்ஸக இலா ஆதாரிஹிம், நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ள வேண்டாம். ஃபல அல்லக பாஹின் நஃப்ஸக இலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா, நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ள வேண்டாம், உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏனைய மனிதர்கள் விளங்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நன்மையின் பால் வரவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா ஆறுதல் படுத்துகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சுமந்த சிந்தனையை, தான் விளங்கிக் கொண்ட நன்மைகளை, தான் விளங்கிக் கொண்ட சரியான விஷயங்களை, நலவுகளை ஏனையவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்போதும் பாடுபட்டார்கள், இரவு பகலாக உழைத்தார்கள். அந்த அளவுக்கு சமூகத்தின் பால், ஏனைய மனிதர்களின் பால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறையோடு வாழ்ந்தார் என்பதற்கு எத்தனையோ ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெறுவதற்கு முன்னால் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அதுக்கான உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியவுடன் அவர்கள் பயந்து ஓடோடி வந்தார்கள் வீட்டுக்கு. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜாவை பார்த்து சொன்னார்கள், ஹதீஜாவே எனக்கு என்னமோ நடக்க பார்க்கின்றது, எனக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், என்னை போர்த்துங்கள் என்று வஹி இறங்கியவுடன் அவர் பயந்து ஓடோடி வந்தார். மனைவியாக இருந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஆறுதல் என்ன? அந்த ஆறுதலை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
பயந்து ஓடி வந்தவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து மனைவியாக இருந்து ஹதீஜா நாயை சொன்ன ஆறுதல் என்ன தெரியுமா? கல்லா ஃபவல்லாஹி லா யுஹ்ஸின்க அல்லாஹு அபதன். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹு தஆலா உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் ஆறுதல் பெறுங்கள், நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் இரத்த உறவுகளை பேணக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர், பிற மனிதர்களுடைய சுமைகளை குறைத்து அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர், உரிமைகளுக்காக பாடுபடுகின்ற மனிதர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர், விருந்தாளிகளை நீங்கள் கவனிக்கக்கூடியவர் என்று மனித நலனோடு தொடர்பான ஏனைய மனிதர்களோடு தொடர்பான பல்வேறு விடயங்களை சொல்லித்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். அல்லாஹ்வோடு தொடர்பான இபாதத்துக்களை சொல்லி ஆறுதல் படுத்தல்ல. வஹி இறங்கின நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு அழி வந்து விடுமோ என்று பயந்து ஓடி வந்த தனது கணவனை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் மனிதர்களோடு தொடர்பானவர், நாஃபியுல் கைரிஹி, நீங்கள் ஏனைய மனிதர்கள் விஷயத்திலே அக்கறையோடு நடந்து கொண்டவர் என்று அப்படியான விடயங்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள். இது புகாரியிலே வருகின்ற ஹதீஸ். சஹ்ருலே, அல்லாஹு தஆலா எப்போதும் எங்களோடு இருப்பான், நாங்கள் ஏனைய மனிதர்கள் விஷயத்தில் அக்கறையோடு இருந்தார் என்ற விடயத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்திய அந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மனிதர்கள் விஷயத்தில் அக்கறையோடு இருந்தார்கள். இப்படி எத்தனையோ பல உதாரணங்களை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி அப்படித்தான் இருந்தது. நானும் ஏனப்பாடும் எண்ணிக்கை இல்லை, சுயநலமாக வாழல்ல, ஏனைய மனிதர்கள் பற்றிய அக்கறையோடு எப்போதும் வாழ்ந்தார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை சுமந்து அந்த சமூகத்திலே வேலை செய்ய ஆரம்பித்த நேரம் இரவுகளாக ஓட ஆரம்பித்தார்கள். அவருடைய ஓட்டத்தை பார்த்து ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மனைவியாக இருந்து சொன்னார்கள், யார சொல்லலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களே, இந்த அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, உங்களோட உடம்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொள்ளுங்க என்று சொன்ன நேரம் ஹதீஜாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹதீஜா கத் ஹலத் ஹாதில் ஐயாம், நான் ஓய்வெடுத்த காலங்கள் மலையேறி போய்விட்டன. நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா எனக்கு முன்னால் வழி தெரியாமல் வழிகேட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், வாழ்க்கையிலே பிழையை சரியாக நினைத்து கொண்டு பிழையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள். எனவே நான் ஓய்வு எடுக்க முடியாது. சமூக அக்கறை, அல்லாஹ் தந்த தெளிவுகள், அல்லாஹ் தந்த தீனை சமூகத்துக்கு விளங்கப்படுத்த வேண்டும், சமூகம் நன்மையின் பால் வாழ வேண்டும். எல்லோரும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, அந்த துவாவும் பாருங்க, பன்மையில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கற்பிக்கிறாங்க. உலகத்தில் எல்லோரும் ஹசனாக்களோடு வாழ வேண்டும், நன்மைகள் நலவுகளோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி எனக்கு ஓய்வெடுக்க முடியாது. நான் ஓய்வெடுத்தால் மனிதர்கள் பிழையான பாதையிலே போய் அவர்கள் அழிவை சந்திப்பார் என்று தனது மனைவிக்கு சொன்னார்கள். அப்படி எப்போதும் சமூகம் சார்ந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக சில உதாரணங்கள் சொல்லி காட்டுகின்றேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தனது மகன் புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்து உதவி செய்கின்ற ஒரு மகனாக வரலாற்றில் இருந்தார். அவருடைய இஸ்லாமிய பணிக்கு பல்வேறு வகையிலே உதவி செய்தார். அந்த தொடரில் அவர்கள் செய்த மாபெரும் ஒரு உதவிதான் கௌபாவை கட்டுகின்ற பணியிலே தனது வாப்பாவுக்கு துணையாக இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மகனாக இருந்து உதவி செய்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். வாப்பாட விஷயத்தில் பக்கபலமாக இருந்து உதவி செய்கின்ற ஒரு மகன்மார்களை உருவாக்கினார்கள். துல்கர்னைன் ஒரு சிறந்த ஆட்சியாளனாக இருந்தார் என்பதற்கு சூரா கஹ்ஃபில் அல்லாஹு தஆலா அந்த பாடத்தை படிப்பிக்கின்றான். தன்னோடு வாழ்ந்த குடிமக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தார். சகோதரர்களே, சமூகத்தில் நாங்கள் வாழ்கிற ஒரு தெருவில், நாங்கள் வாழ்கிற சமூகத்தில் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனைகளோடு இருப்பாங்க. நாங்கள் சில நேரம்
நானும் ஏண்ட பாடும், நானும் ஏண்ட பிள்ளைகளும், நானும் ஏண்ட ஜொப்பும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நல்ல வீட்டை தந்திக்கிறான், வாகனத்தை தந்திக்கிறான், கை நிறைய சல்லியை தந்திக்கிறான், நல்ல ஜொப் அல்ஹம்துலில்லாஹ் என்று அப்படி ஒரு முஸ்லீம் வாழ முடியாது. அப்படி ஒரு முஸ்லீம் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை அவர் பெறையலாது. சமூகத்தில் வாழ்கிற தெருவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எத்தனையோ மனிதர்கள் பிரச்சனைகளோடு இருப்பாங்க. பல்வேறு இஷ்யூகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அதுக்கு தீர்வு கொடுப்பது ஒரு முஸ்லீமுடைய கடமை. துல்கர்னாயின் ஒரு தீர்வை கொடுத்தார் அந்த சமூகத்துக்கான பிரச்சனைக்கான. அல்லாஹ் தஆலா தனக்கு கொடுத்த அவருக்கு இருந்த ஆற்றல் அறிவை பயன்படுத்தி ஒரு சிவில் இன்ஜினியராக ஒரு 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 இன்ஜினியராக இருந்த ஒரு பொருளியலாளராக இருந்து அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த சமூகத்துக்கான சொல்யூஷனை கொடுத்தார். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தில் இருந்த அந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய இரும்பிலான ஒரு கட்டிடத்தை ஒரு 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 அணையை கட்டி அந்த சமூகத்துக்கான தீர்வை கொடுத்த வரலாறை பார்க்குறோம். அப்படி ஒரு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்த நேரம் அந்த சமூகம் சொன்னாங்க, நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணும், நாங்கள் விரும்புகிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட நேரம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கால ஹாதா ரஹ்மத்து ரப்பி, இது அல்லாஹ் எனக்கு தந்த அருள், அல்லாஹ் எனக்கு தந்த அருள், இதற்கு எந்த வெகுமானங்களும் தேவையில்லை. வரலாற்றில் நாங்கள் பார்க்க இயலுமான ஒரு முக்கியமான விஷயம்தான் நபிமார்கள் சமூகத்துக்காக ஈடுபடுற நேரம், சமூகத்துக்காக உழைக்கிற நேரம் சமூகத்திலிருந்து பாராட்டுக்களோ வெகுமதிகளோ எதிர்பார்க்கல. இது அடுத்த மனுஷனுக்காக வாழ்கிற நேரம் எங்களை எல்லார்ட்டையும் வர வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். ஏதாவது எதிர்பார்த்து நாங்கள் ஏனைய மனிதர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தா அந்த பயணம் நீண்ட பயணமாகிக்காது, ஒரு இடத்துல நின்றும். ஆக்கட பாராட்டு வெகுமதிகள் சன்மானங்கள் தேவைன்னு சொல்லி எங்களோட வேலைகளை நாங்கள் அடுத்தாக்களுக்காக செய்ய ஆரம்பித்தால் அந்த பயணம் தொடராது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்று நாங்கள் பார்க்க நபிமார்கள் அப்படி அல்ல. அது இஸ்லாமிய பணியாக இருக்கலாம், சமூகம் சார்ந்த கடமைகளாக இருக்கலாம், எதை செஞ்சாலும் அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ் எனக்கு தந்த அருள், நாங்கள் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. ஒரு சிறந்த ஆட்சியாளனாக இருந்து அவர் சமூகத்துக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை கொடுத்தார். வரலாற்றில் பார்க்கலும் எறும்பு அல்லாஹ் தஆலா சூரா நம்ல் எறும்புக்குரிய ஒரு சூறாவாக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒரு எறும்பும் கூட அந்த சமூகத்துக்கு வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்த வரலாறு அல்லாஹ் தஆலா சூரா நம்லில் சொல்லி காட்டுகிறான். எப்படி என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை வருகின்ற போது ஒரு எறும்பு கூட்டத்தை பார்த்து பேசிய வரலாற்றை சொன்னான். காலத் நம்லத்துன் யா ஐயுஹன் நம்ல் உதுகுலு மசாக்கினக்கும், எல்லா எறும்புகளையும் பார்த்து சொன்னது, எறும்புகளே நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் பொந்துகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், லா யஹ்தி மன்னக்கும், உங்களை அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் வருகிறார்கள், நீங்கள் இருப்பதை அவர்கள் அறியாமல் உங்களை அழித்து விட்டு செல்லலாம் என்று பிரச்சினைக்கான ஒரு தீர்வை கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா இதனையும் சுட்டி காட்டுகிறான். அதாவது மனிதர்கள் அல்லாத ஏனைய படைப்புகளும் ஏனையவர்களுக்கு எப்படி பிரயோசனமுள்ள மிருகங்களாக கால்நடைகளாக பறவைகளாக இருந்ததென்ற வரலாற்றில் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் மனிதர்கள் எந்த அளவுக்கு பிரயோசனமாக இருக்கணும். இன்னொரு வரலாற்றை பாருங்கள். ஒரு சமூகத்துக்கு நேர்வழி பெறுவதற்கு ஹுத் பறவை வழிகாட்டலாக இருந்தது. யமன் நாட்டைச் சேர்ந்த இளவரசிக்கும் அந்த சமூகத்துக்கும் இஸ்லாம் கிடைப்பதற்கு ஹுத் என்ற பறவை ஒரு வழிகாட்டலை கொடுத்த வரலாறையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் தஆலா என்னுடைய பார்வைகளை திருப்பி பார்க்க வைக்கிறான். நீங்கள் பாருங்க, நபிமார்கள் ஏனைய படைப்பினங்கள் எப்படி ஏனைய சமூகத்துக்கு பிரயோசனமுள்ள மனிதர்களாகவும் படைப்பினங்களாகவும் உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கின்ற செய்திகளை சொல்லி நாங்களும் அப்படி வாழணும். நாஃபியுல் கைரிஹி, ஏனைய மனிதர்களுக்கு பயனுள்ள மனிதர்களாக நாங்கள் வாழணும்னு ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். நானும் மேன பாடும் என்று வாழக்கூடாது. எங்களுக்கு வாழ்க்கையில் அப்படியான நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். அப்படி சந்தர்ப்பங்கள் வந்தால் நாங்கள் இயங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் மிக்கும். அப்படி சந்தர்ப்பங்கள் வராட்டியும் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்ற அருள்களூடாக நான் ஏனைய மனிதர்களுக்கு பயனுள்ள ஒரு அடியானாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வது தான் ஐயுன்னாஸ் அஹப்பு இலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் யார் என்றால் அது ஏனையவர்களுக்கு பிரயோசனமுள்ள ஒரு மனிதனாக வாழ்வது. ஐயோ அமாலி அஹப்பு இலல்லாஹ்,
அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நபித்தோழருக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் ஏனைய வீட்டோடு, ஏனைய மனிதர்களோடு, ஏனைய சமூகத்தோடு, நான் வாழுகின்ற சமூகத்தோடு, மனிதர்களோடு தொடர்பான மனிதர்கள் சார்ந்த கடமைகளைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே அப்படி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை ஏனையவர்களுக்கு பிரயோசனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்வதனூடாக அது உங்களை வெற்றிக்குரிய மனிதனாக உங்களை மாற்றும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படியான மனிதர்களாக எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பிரபஞ்ச படைப்புக்களில் மிகவும் கண்ணியமான படைப்பு தான் மனிதர்கள். அந்த கண்ணியம் எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் அவர் வாழுகின்ற வாழ்வினூடாகத்தான் கிடைக்கும். எப்படி அவர் வாழ்க்கை அமைத்து கொள்கிறாரோ அந்த வாழ்வை அமைத்து கொள்வதற்கேற்பதான் அல்லாஹு தாலா அந்த கண்ணியத்தையும் பாராட்டையும் உயர்வையும் தருகிறான். அப்படி ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய, நெருக்கத்துக்குரிய, கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதனாக தன்னை அமைச்சு கொள்றதுல ஒரு முக்கியமான வாழ்வோடு தொடர்பான வாழ்வியல் சிந்தனை தான் நாங்கள் ஏனைய மனிதர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு மனிதனாக தன்னை அமைச்சு கொள்வது. அல் குர்ஆனும் ஹதீஸும் அதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி விளங்கப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு நலவு நாடுகின்ற ஒரு மனிதனாக உலகத்தில் வாழ்வதனூடாக அவனுக்கு துனியாலையும் ஆகிரத்திலையும் உள்ள நன்மைகள் என்ன என்பதையும் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு 3 விடயங்களை சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு மனிதன் ஏனைய மனிதர்களுக்கு நலவு நாடுகின்ற, பிறர் நலம் நாடுகின்ற ஒரு மனிதனாக வாழ்கிற நேரம் அவருக்கு கிடைக்கின்ற முதலாவது பாக்கியம், நன்மை என்ன சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி எப்போதும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், வல்லாஹு ஃபி அவுனில் அப்த் மா தாமல் அப்தி ஃபி அவுனி அஹிஹி. ஒரு அடியான் தன்னுடைய சகோதரருடைய விஷயத்தில் அக்கறையோடு நடந்து கொள்கின்ற காலம் எல்லாம், ஏனைய மனிதர்களுடைய விஷயத்தில் யோசனையோடு இருக்கிறது, அதில் ஈடுபடுறது, அக்கறையோடு நடந்து கொள்வது, உதவி செய்கிறது, ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மனுஷனாக இருக்கிறது. அப்படி இருந்தால், அப்படி நீங்கள் ஏனைய மனிதர்களுடைய விஷயத்தில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி உங்களோடு இருக்கும் என்ற உத்தரவாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்கள் ஏனைய மனிதர்கள் விஷயத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கிற நேரம், பசிக்கு உணவளிக்கிற நேரம், தாகத்துக்கு நீர் போற்ற நேரம், கஷ்டத்தோடு இருக்கிறாண்ட கஷ்டத்தை இலவுபடுத்தி கொடுக்குற நேரம், இப்படி வாழ்வோடு தொடர்பான எல்லா மனிதர்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுற நேரம், வல்லாஹு ஃபி அவுனில் அப்த் மா தாமல் அப்து ஃபி அவுனி அப்தி அவுனி அஹிஹி. நீங்கள் ஏனைய சகோருடைய விஷயத்தில் அக்கறையோடு நடக்கிற நேரம் அல்லாஹ் உங்களோடு இருப்பான். இந்த உத்தரவாதம் எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமா இல்லையா சரோலி? நான் ஏனைய மனிதர்களோடு ஈக்கிற நேரம் அல்லாஹ் என்னோடு ஈக்கிறான் என்பது எனக்கு உலகத்திலே கிடைக்கின்ற பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு தைரியம். அந்த தைரியம் இருந்தால் வாழ்க்கையில் நாங்கள் எப்பயுமே மனிதர்கள் விஷயத்தில் அக்கறையோடு ஈக்கலாம். இது முதலாவதாக சொன்னாங்க. ரெண்டாவதாக சொன்னாங்க எப்படின்னால், ஒரு மனிதன் தன்னுடைய துவாக்கள் அல்ல அங்கீகரிக்கப்படணும்னு விரும்பினால், எங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு ஆசை தான், நாங்கள் கையேந்தி அல்லாட்ட துவாக்கு வைப்போம். ரப்பனா எல்லா என்னுடைய துவாக்கள் அங்கீகரிச்சுக்கொள் அல்லா, ஏண்ட இபாதத்துக்கள் அங்கீகரிச்சுக்கொள் அல்லா, நான் செய்கின்ற நன்மைகளை கபூலிய செய்ய அல்லா, எனது சதாக்காக்கள் ஏற்றுக்கொள் அல்லா, நான் தொழுகின்ற தொழுகைகளை ஏற்றுக்கொள் அல்லா என்றெல்லாம் நாங்கள் துவாக்கு வைப்போம். அப்படி உங்களுடைய துவாக்கள் மன் அராதா யுஸ்தஜாப தாவத்தஹு,
யாராவது நீங்கள் உங்களோட துவாக்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? உங்களோட கஷ்டங்கள் நீங்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுக்கு வார பிரச்சனைகள் நெருக்கடிகள் இல்லாமல் போகணும் விரும்புகிறீங்களா? அப்படி என்றால் நீங்கள் அடுத்த மனுஷர்கள் விஷயத்தில் அக்கறையோடு நடந்து கொள்ளுங்க. இரண்டாவது விஷயம், உங்களோட துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும் என்றால் நேரத்துக்கு தொழுதால் மாத்திரம் போதாது. நான் சில நேரம் அல்லாவோட நல்லம் அப்படிப்பாங்க சமூகத்தில். அல்லாவோட நல்லம், மனுஷர்களோட நல்லம் இல்லை அப்படி சொல்கிறா கழிப்பாங்க. அவர் தொழுவார், நோம்பு பிடிப்பார், உம்ரா ஹஜ்ஜுகளுக்கு போவார், அப்படி எல்லாம் செய்வார். அல்லாவோட சரியான நெருக்கம். ஆனால் மனிதர்களை எட்டியும் பார்க்க மாட்டார், சிரித்து பேச மாட்டார், முகமலர மாட்டாள், அடுத்தாக்களை பற்றி அக்கறை இல்லை, அதெல்லாம் இல்லை. தொழுதா மட்டும் போதும், நோம்புடிச்சா ஓகே என்று அப்படி நினைப்பது அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய துவாக்கள் கபூலியத் மிக்கதாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் அக்கறையோடு இருக்கணும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. உது செஞ்சுட்டு பிம்பரில் போய் உட்கார்ந்தாங்க. வந்த வருகையும் அவனோட பரபரப்பையும் பார்த்து சஹாபாக்கள் யோசித்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறாங்கன்னு மிகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உதட்டின் அசைவுகள் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே, நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே துவா கேட்டு உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? அங்கீகரிக்கப்படணும் விரும்புகிறீங்களா என்று கேட்ட நேரம் எல்லா தோழர்களும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி என்றால் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற காரியங்கள் ஈடுபடுங்க, மனித நலன்களில் அக்கறை காட்டுங்கள். ஏனைய மனிதர்கள் கஷ்டத்தோடு இருந்தால், பிரச்சனையோடு இருந்தால், தடமாத்தத்தோடு இருந்தால் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வேலைகளை ஈடுபடுங்க. அல்லாஹ் உங்களோட துவாக்களை கபூலியத்தாக்குவான், ஏற்றுக்கொள்வான். சகோதரர்களே, எங்களோட துவாக்கள் இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஏனையவர்கள் விஷயத்தில் அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவது விஷயம், எங்களோட நாங்கள் ஏனையவர்களுக்காக வாழ்ற நேரம் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயம்தான் சேவிங் ஆஃப் ஆஹிரா. அது மறுமைக்கான சேமிப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ஆடு அறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு போட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை பங்கு போட சொன்ன நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க ஆட்டோட கால் பகுதியை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷாட்ட கேட்டாங்க, மா பக்கிய மின்ஹா, நீங்கள் அந்த ஆட்டில் எதை மீதம் வச்சேங்கன்னு சொன்ன நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆட்டிட கால் பகுதியை மாத்திரம்தான் வைத்தேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி காட்டினாங்க. எப்படின்றால், ஆயிஷாவே, நீங்கள் காலை பக்கி அலைஹா, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து, நீங்கள் மா பக்கி அலைஹா கைர கத்ஃபிஹா, காலை தவிர நீங்கள் எல்லாத்தையும் சேமிச்சிக்கிறீங்க, அந்த மீதியாக இருக்கின்ற காலை தவிர நீங்கள் கொடுத்தவைகள் தான் எங்களுக்கான சேமிப்பு ஆயிஷாவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கொடுப்பது தான் உங்களுக்கான சேமிப்பு. எனவே நீங்கள் கொடுத்து வாழுங்கள், அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து வாழுங்கள். கொடுப்பது ஒன்றும் குறைவதல்ல, கொடுப்பதால் அது உங்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் சேமிப்பாக மாறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முஸ்லீம் சமூகம் ஏனையவர்களை பற்றி சிந்திக்கின்ற, கொடுக்கின்ற, அல்லாஹ் உங்களுக்கு தந்தவைகளை கொண்டு ஏனையவர்களுக்காக நாங்கள் வாழுகின்ற ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்று அது ஒரு வெற்றியின் ரகசியமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அடியார்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். அதற்கான
சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது களமிறங்கி செயற்படுவோம். எப்போதும் நான் எனக்காக மாத்திரமல்லாமல் நான் வாழுகின்ற ஊருக்காக, சமூகத்துக்காக, நாட்டுக்காக, பிறருக்காக வாழுகின்ற நாஃபிகுல் கைரிஹி ஏனையவர்களுக்காக வாழுகின்ற ஒரு நல்ல மனிதனாக, அல்லாஹ்விடத்திலே விருப்பத்துக்குரிய அடியானாக எங்களை மாற்றிக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு தந்திருப்பவைகளை கொண்டு ஏனையவர்களுக்காக வாழுகின்ற அடியார்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எப்போதும் ஏனையவர்கள் குறித்து அக்கறையோடு வாழுகின்ற அந்த சிந்தனை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய நன்மைகளை அங்கீகரித்துக் கொள்வாயாக. உனது உயர்ந்த சன்மானமான சுவனத்தின் வாரிசுகளாக எங்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹ்ர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.